மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழக கடலோர பகுதியை விட்டு விலகி ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் கணிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். ஈரோடு மாவட்டம் பிச்சாண்டம்பாளையத்தில் விசைத்தறி கூடத்தை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நெசவாளர்களிடம் தொழில் குறித்து விசாரித்தறிந்தார். தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டது என்றும் விமர்சனம். போதைப் பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ எல்லா பகுதியிலும் கஞ்சா கிடைக்குது. கஞ்சா போதைக்கு அடிமானமே மீண்டே வர முடியாது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டம். அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டையில் இருந்து ஆந்திரா வரை 4 வழிச்சாலை அமைக்க 1338 கோடி ரூபாய் ஒதுக்கியது மத்திய அரசு. சென்னையில் இருந்து பெங்களூர், திருப்பதி, வேலூர் செல்பவர்களுக்கு பயணத்தை எளிதாக்கும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள கேரள மாநில மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற வேண்டும். கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நெல்லை மாவட்டம் கல்லூர், பழவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது. கழிவுகளை கொட்டும் கேரளாவைச் சேர்ந்த ஏஜென்ட்டிடம் பணம் பெற்றுக்கொண்டு நெல்லை மாவட்டத்தில் கொட்டியது விசாரணையில் அம்பலம். தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்து ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. எந்த நேரத்திலும் உபரி நீர் திறக்கப்படும் என்பதால் கரையோர மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்த தேவையற்ற கருத்துக்களை நீக்க தயார். 1 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட ஈடு கேட்டு ஏபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு. மதுரை வண்டியூர் கண்மாயில் கழிவுநீர் கலப்பதை 18 மாதங்களில் தடுப்பதோடு ஆகாய தாமரைகளையும் அகற்றி ஏரியை பாதுகாக்க வேண்டும். மோட்டார் படகுகளையும் இயக்கக்கூடாது என மதுரை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டு உயர்நீதிமன்ற அமர்வு தீர்ப்பு. கூட்ட நெரிசலாக இருப்பதால் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு பாஜக எம்பிக்கள் பாதுகாவலர்கள் கூறியதை ராகுல் மதிக்கவில்லை. வேண்டுமென்றே கூட்டத்திற்குள் நுழைந்து அடியாள் போல் எம்பிக்களை தள்ளிவிட்டதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சௌஹான் குற்றச்சாட்டு. டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியின் வீட்டில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றார் பிரதமர் மோடி. கிறிஸ்துமஸ் குடிலில் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். ஹைதராபாத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் உள்ள புதரில் வீசும் பணத்தை கண்டுபிடித்து எடுத்துக் கொள்ளுமாறு பணவேட்டை என்ற பெயரில் போட்டி. சமூக வலைதளங்களில் பிரபலமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் வீடியோ வெளியிட்ட யூடியூபரை கைது செய்த போலீசார். புனேவில் ஓடும் பேருந்தில் அத்துமீறலில் ஈடுபட்ட போதை ஆசாமியை பிடித்து கன்னத்தில் பளார் விட்ட பெண். 25 முறை கன்னத்தில் அறைந்து போதை ஆசாமியை போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் தீப்பிடித்த வீட்டில் வெடித்து சிதறிய கேஸ் சிலிண்டர். தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்துக் கொண்டிருந்த போது சிலிண்டர் வெடித்து சிதறியது. மொசாம்பிக் நாட்டில் சிடோ புயலால் 34 பேர் உயிரிழப்பு, 300 பேருக்கு காயம் என தகவல். 24,000 வீடுகள், 150 மீன்பிடி படகுகள் சேதமடைந்துள்ளதாகவும் மொசாம்பிக் அரசு அறிவிப்பு. ரஷ்யாவின் புதிய ஏவுகணையான ஓரேஷ்னிக் அமெரிக்க ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை முறியடிக்கும் வல்லமை கொண்டது என புதின் அறிவிப்பு.
ஏதாவது ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அறிவித்தால் ரஷ்யா தனது வல்லமையை நிரூபித்து காட்டும் எனவும் சவால். சிரோஸ் என்ற பெயரில் SUV மாடலில் புதிய காரை அறிமுகப்படுத்திய கியா நிறுவனம் வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் முன்பதிவு தொடக்கம், பிப்ரவரியில் இருந்து டெலிவரி செய்யப்படும் என்று அறிவிப்பு. மெல்பர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பெண் பத்திரிகையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விராட் கோலி அனுமதியின்றி மனைவி அனுஷ்கா மற்றும் குழந்தைகளை புகைப்படம் எடுத்ததால் அழிக்குமாறு கூறி வாக்குவாதம். அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 படம் 14 நாட்களில் 1508 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக அறிவிப்பு. உலகமெங்கும் தொடர்ந்து வசூலை வாரி குவிப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் தகவல். விழுப்புரம் அருகே அளவுக்கு அதிகமாக மது குடித்து கட்டிட தொழிலாளி பலியான சம்பவத்தில் திடீர் திருப்பம். காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனுக்கு மதுவில் சைனைடு கலந்து கொடுத்து கொலை செய்ததாக மனைவி, தோழி உள்ளிட்ட 4 பேர் கைது. விவாகரத்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஐஸ்வர்யா ராய். மகள் ஆராதயாவின் பள்ளி நிகழ்ச்சியில் கணவர் அபிஷேக் பச்சனுடன் பங்கேற்றார். ஹாலிவுட் சினிமா இயக்குனர் ஜேம்ஸ் கன் இயக்கத்தில் உருவாகி வரும் சூப்பர்மேன் திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. சூப்பர்மேன் கதாபாத்திரத்தில் டேவிட் கோரன்ஸ்வெட் நடித்துள்ள சினிமா அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் ரிலீஸ். பாஜக எம்பிக்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறி ராகுல் காந்தி மீது நாடாளுமன்ற தெருக்காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. கொடும் காயத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார்.